ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இந்த பதிவில் லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறது, அதோட எப்படி செய்கிறது, அது எத்தனை நாளைக்கு செய்கிறது, அதை பற்றி பார்ப்போம். லக்ஷ்மி குபேர பூஜை ஏன் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதோட நீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு செல்வம் பெருகணும், நம்ம செய்கிற தொழிலில் வந்து நமக்கு லாபம் கிடைக்கணும், அந்த தொழில் வந்து முன்னேற்ற பாதையில் போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பூஜையை வந்து நம்ம செய்கிறோம். இதன் மூலம் நம்மளோட கடன் அடைஞ்சிரும், நம்ம செல்வ நிலை உயர்ந்துடும். அதனால் நீங்கள் இந்த பூஜையை கண்டிப்பாக செய்யலாம். இந்த வார வியாழக்கிழமையிலேருந்தே நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த பூஜை எத்தனை நாள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் தொடர்ந்து 48 நாள் செய்வாங்க. அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை வந்து தொடர்ந்து ஒரு 9 வாரங்கள் நம்ம இதை செஞ்சுட்டு வரலாம். இந்த பூஜையை வந்து எப்போ தொடங்கலான்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி அன்னைக்கு ஈவினிங் தொடங்குறது ரொம்ப விசேஷமானது. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பௌர்ணமி நாட்களில் வந்து நீங்கள் தொடங்குறது ரொம்ப நல்லது. இந்த பூஜையை வந்து நான் ஃபஸ்ட் டைம் இந்த தடவை செய்கிறேன். அந்த பூஜையை வந்து எப்படி செஞ்சேங்கிறத இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மிகவும் எளிமையான முறையில், நம்மக்கிட்ட இந்த திங்ஸ் இல்லைன்னு சொல்லி இந்த பூஜையை வந்து நீங்கள் வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காதீங்க. முடிந்த அளவு சீக்கிரமாக இந்த பூஜையை வந்து தொடர்ந்து செய்ய பாருங்கள். அதாவது இந்த வாரமே நீங்கள் இதை செய்யுங்கன்னு நான் சொல்கிறேன். நாட்களை வந்து கடத்த வேணாம். எந்த ஒரு முயற்சியுமே நம்ம முழு மனதோடு நம்ம ஆத்ம திருப்தியோடு செஞ்சோன்னாவே அந்த எந்த ஒரு வேண்டுதலுமே அது நடக்கும். இந்த பதிவில் வந்து முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பூஜைக்கு தேவையானது லக்ஷ்மி குபேர ஃபோட்டோ, அதாவது மகாலட்சுமி ஃபோட்டோவும் லக்ஷ்மி குபேரரும் இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோவாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி என்கிட்ட எந்த ஃபோட்டோவுமே இல்லை, அப்படி இல்லாதவங்களுக்கு நான் ஒரு கடைசியில் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், அது எப்படின்னு பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ என்கிட்ட இருக்கிறது வந்து பெருமாள் இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி புகைப்படம் இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமி புகைப்படம் வச்சுட்டேன். அது கீழே சின்ன அட்டையில் இருக்கக்கூடிய குபேரர் புகைப்படமும் அதோட எந்திரம், அந்த கட்டை இருக்குது பார்த்திங்களா, இந்த கட்டை தான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கட்டத்துக்கு தான் அவ்வளோ சக்தி வாய்ந்தது. இந்த கட்டத்தில் இருக்க அந்த காயின்களில் தான் அந்த குபேரர் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறதா நினச்சி தான் அந்த குபேரருக்கு வந்து நம்ம இப்போ பூஜை செய்ய போகிறோம். இந்த பூஜைக்கு வந்து என்னென்ன வந்து நெய்வேத்தியம் வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, சிகப்பு அவல் இருந்தால் ரொம்ப சந்தோஷம். உங்களால் முடிஞ்சதை வந்து எதுனாலுமே நம்மளால் முடிஞ்சதை வைங்க. ஐயோ அது இல்லையே இது இல்லையே நினச்சி மட்டும் நீங்கள் செய்யாமல் இருக்காமல் உங்களால் என்ன முடியுமோ, இப்போதைக்கு என்கிட்ட இருக்குது இந்த வாரமே நான் செய்யணும்னு நினச்சனால என்கிட்ட பால் இருந்துச்சு, அதில் கொஞ்சம் சர்க்கரை இல்லை, அதாவது வெல்லம் போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சொம்பு தண்ணி வந்து வச்சுருக்கேன். அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சுருக்கேன். மகாலட்சுமிக்கு ரொம்ப விசேஷமானது வந்து கல்லுப்பை ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது குபேரர் பக்கத்தில் இருக்க எல்லாமே நிரம்பி வழியும், அதனால் நான் பச்சரிசி ஒரு இதில் ஃபுல்லாக வச்சுருக்கேன், பருப்பு ஒரு இது ஃபுல்லாக வச்சுருக்கேன். அடுத்து வந்து சந்தனம் வச்சாச்சு. இப்போ வந்து இந்த பூஜை நம்ம எப்படி தொடங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல புகைப்படம் வைக்கணும். புகைப்படம் வச்சதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு குபேர விளக்கு வேணும். குபேர விளக்கு இல்லாதவங்க இந்த என்ன மாதிரி காமாட்சி விளக்கு இருந்தால் அதை குபேர விளக்கை நினச்சி நீங்கள் ஏற்றிக்கோங்க. முதல்ல புகைப்படம் வச்சுக்கோங்க, விளக்கு ஏற்றிக்கோங்க. இது நெய்வேத்தியம் என்னென்னு வைக்க போகிறீங்களோ அதை வச்சுக்கோங்க. மொத்தம் 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல வந்து தூபம் காட்டணும், அடுத்து தீபம் காட்டணும், அடுத்து வந்து தான் கற்பூரம். இதுதான் இந்த 3 முறைகள். நம்ம வந்து ஒவ்வொன்றையும் மாற்றி செஞ்சாதீங்க, கரெக்டாக செய்யுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இப்போ சாமிக்கு வந்து ஃபோட்டோவுக்கு வந்து உங்களால் முடிஞ்சு என்னென்ன பூ இருக்கோ அதை வைங்க. துளசி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த துளசியை வைங்க. மகாலட்சுமிக்கு ரொம்ப இஷ்டமானது, அதில் வாசம் செய்கிறாங்க. அதனால் அந்த துளசியை வச்சு சாமிக்கு முதல்ல முடிச்சிடுங்க. அடுத்து மஞ்சள் குங்குமம் சாமி படத்துக்கு வச்சுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு, இப்போ என்கிட்ட ஃபோட்டோ இல்லாதவங்க அப்படி என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் வந்து 108 காயின்கள், அதாவது 21 காயின். உங்கள்கிட்ட 108 காயின் இருந்தால் 108 காயின் எடுத்துக்கோங்க. அது இப்படி இல்லைன்னா 21 காயின் எடுத்துக்கோங்க. அது கண்ணாடி பவுலாக இருந்தால் நல்லது. அப்படி இல்லைன்னா ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கோங்க. அந்த இதை வந்து நம்ம லக்ஷ்மி குபேரராக நினச்சிக்கிட்டு அதுக்கு வந்து நம்ம வந்து பூஜை செய்யலாம். முதல்ல என்ன சொல்லியாச்சு, விளக்கு ஏற்றி முடித்ததுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம விநாயகர் பெருமானை ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். முழு முதற் கடவுளே நமக்கு விநாயகர் பெருமான் தான். அந்த விநாயகர் பெருமானுக்கு என்ன துதி உங்களுக்கு தெரியுமோ அதை பாடிட்டு, அப்படி எந்த துதியுமே எனக்கு தெரியாதவங்களாம் விநாயகர் பெருமானே நான் அந்த பூஜையை செய்ய போகிறேன், எனக்கு இந்த பூஜை வந்து பலன் கொடுக்கணும், உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு பூஜையை தொடங்குங்க. அடுத்து வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்டம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கட்டை வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோலேயும் உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கூகுளில் பார்த்து எழுதிக்கோங்க. சிகப்பு குங்குமத்தால் தான் இந்த கட்டம் போடணும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மாவு, அதாவது பச்சரிசி மாவில் வந்து இந்த நம்பர் போடணும். அப்படி பச்சரிசி இல்லாதவங்க என்கிட்ட இல்லை அப்போ அதனால் மஞ்சளில் நான் போட்டிருக்கேன்.
அஞ்சலில் போட்டு இந்த கோழி 4 சைடுமே ஸ்ரீங்கிற அந்த மந்திரத்தையும் போட்டுக்கோங்க. இந்த மந்திரத்தை போட்டதுக்கப்புறம் இது புகைப்படம் சாமி ஃபோட்டோ ரெடி ஆயிடுச்சு. அதுக்காக விநாயகர் பெருமானும் ரெடி ஆகிட்டாங்க. என்னென்ன நெய்வேத்தியமும் சொல்லியாச்சு, விளக்கும் ஏற்றியாச்சு. இப்போ பூஜையை வந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த கட்டடத்தில் எல்லா கட்டடத்துலையுமே வந்து பூ வச்சுக்கோங்க. 5 ரூபா நாணயம் வந்து குபேரருக்கு ரொம்ப இஷ்டமானது. முடிஞ்சால் 5 ரூபா நாணயம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லாதவங்க உங்கள்கிட்ட இருக்க ஒரு நாணயம், அதாவது 1 ரூபானா 1 ரூபாவே ஃபுல்லாக கட்டடத்தில் வைங்க. 2 ரூபானா 2 ரூபா ஃபுல்லாகவே வைங்க. மாற்றி மாற்றி வைக்காதீங்க. இப்போ நம்ம அடுத்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல வந்து விளக்கு ஏற்றியாச்சு. முதல்ல எடுத்தோடனே ஊதுபத்தி தூபம் காட்டுங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ தூபம் காட்டி முடிச்சது. நான் தூபம் ஊதுபத்தி ஏற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து விளக்கு ஏற்றுங்க. விளக்கு ஏற்றி முடித்ததுக்கப்புறம் விநாயகர் பெருமானை வணங்குங்க. விநாயகர் பெருமானை வணங்கி முடித்ததுக்கப்புறம் அந்த காயின் சொன்னேன் பார்த்தீங்களா பவுலில், அந்த பவுலில் வந்து 108 போட்டு அம்மா குபேரலட்சுமி போற்றி பூஜைக்குரிய மந்திரங்கள்னு போட்டாவே கூகுளில் வரும். அதை பார்த்து நீங்கள் 108 மந்திரங்களை வந்து குங்கும அபிஷேகம் பண்ணலாம். நான் ஒவ்வொன்றும் அபிஷேகம் பண்ணலாம். பன்னீர் உள்ளவங்க பன்னீரை வந்து 2 கொஞ்சம் கலந்து தண்ணீர் வச்சுக்கோங்க. அதை வச்சு அபிஷேகம் பண்ணுங்கள். அதை என்னோட கடன் அடையணும், என் செல்வ நிலை உயரணும்னு நினச்சா அந்த காயினை தான் நம்ம பூஜை செய்கிறோம். பால் இருந்தால் பால் செய்யுங்க, சந்தனம் இருந்தால் சந்தனம் செய்யுங்க. உங்கள்கிட்ட என்னென்ன அபிஷேகம் பண்ண முடியுமோ அந்த காயினுக்கு அபிஷேகம் பண்ணி அதை வந்து ஒரு பக்கெட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ வந்து காயின் வந்து நம்ம அபிஷேகம் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. அடுத்து குங்குமத்தில் வந்து கடைசியாக பண்ணிக்கோங்க. குங்குமத்தில் வந்து 108 இதை போற்றி இதை சொல்லி முடித்ததுக்கப்புறம் அந்த குங்குமத்தை நீங்கள் வந்து வீட்டில் வந்து டெய்லி அந்த குங்குமத்தை இட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட பூஜை வந்து முடிஞ்சிருச்சு. மிகவும் எளிமையான முறையில் உங்கள்கிட்ட இந்த பூஜையை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். நானே ஃபஸ்ட் டைம் தான் செய்கிறேன். நம்பி செய்யுங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். எப்பொழுதுமே வந்து ஒரு மந்திரத்தை வந்து நம்ம சொல்லும்போது நம்பிக்கையோடு சொல்லணும். நம்பிக்கையோடு சொல்லும்போது அந்த மந்திரங்கள் வந்து உயிர் பெற்று கண்டிப்பாக அதை வந்து நம்ம நடத்தி தரும். கண்டிப்பாக நல்ல முறையில் இந்த பூஜையை செய்யுங்க. நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய.